அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம். அதாவது கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நான் தன்னுடைய வீட்டில் அந்த பொண்ணு இரக்கமும் ஒரு நல்ல கருணையும் கொண்ட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து கிருஷ்ணாவுடைய அப்பாவுடைய தம்பி, அதாவது கிருஷ்ணாவுடைய சித்தப்பா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்பா அவர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவள் அப்படின்றனால இப்போது ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வந்து தொட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது வழக்கம். ஏன்னா சின்ன பிள்ளை தானே, ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ வந்து கிருஷ்ணா வந்து ஒரு தெருநாயை தொட போகிறா. தொட போகும்போது அவங்க அம்மா, ஏய் கிருஷ்ணா அதெல்லாம் தொடக்கூடாது, அப்பா திட்டுவாங்க, அதனால நம்ம டாமியோட மட்டும் விளையாடுற வேலையை வச்சுக்கோ, மற்ற எந்த நாய் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோமா பேச, அப்பா சொன்னாலும் நான் தொடலாமாம்மா அப்படின்னு கிருஷ்ணா ஒரு மாதிரி அகந்தையாக கேட்டுட்டு போயிடுறா. கேட்டதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த கீரை விற்கிற ஒரு பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க திரும்ப கீரை கொண்டு வரும்போது அது அவங்கள போய் தொட்டு ஆறுதல் சொல்ல வந்து கிருஷ்ணா போகும்போது அவங்க அப்பா திட்டுவாங்க. ஆமாம், அவங்க அம்மா திரும்ப சொல்கிறாங்க, உங்கள் அப்பா திட்டுவாங்க, அதனால் அந்த பாட்டியெல்லாம் தொடாத, அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா அப்படின்னு சொன்னோடனே, அப்போ சித்தப்பா மட்டும் அப்பாவுக்கு முடியாதப்ப தொட்டாங்கல்ல, நீங்களும் தானே தொட்டீங்க, அப்போ உங்களுக்கு தெரியலையா அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவள் கேட்டவுடனே அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. அதுக்கப்புறம் கைவண்டியை இழுத்து செல்கிற ஒரு நபரை பார்க்குறா. அந்த நபர் காலில் செருப்பு இல்லை. செருப்பு இல்லைன்னொடனே கிருஷ்ணா என்ன பண்ணுறா, அந்த செருப்பு சித்தப்பா அவங்க செருப்பை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ராமு அப்படின்ற அந்த கிருஷ்ணாவுடைய சித்தப்பாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. என்ன நம்ம அண்ணன் மகன் இவ்வளோ மனிதநேயத்தோடு இருக்காளே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கிடக்குது. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ராமு வந்து ஊருக்கு போயிடுறாரு. சென்னை போயிட்டு அங்கே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வராரு. வீட்டுக்கு வரும்போது கிருஷ்ணாவுக்கு 8 வயசு. கிருஷ்ணா முற்றிலுமாக மாறிட்டான். எப்படி அப்படின்னா, ஆட்டுக்குட்டிக்கு வந்து தம்பிக்கு வச்சிருந்த பாலை சின்ன பிள்ளையில கொடுப்பா. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை கல் எடுத்து வீசி அடுக்கி துரத்துடா. அதே மாதிரியே ஒரு சாலையில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து தண்ணீர் வந்து கேட்கும்போது அதை கொடுக்க மறுக்கிறா. பால் சாதத்தை அவளோட தம்பி வந்து தெருநாய்க்கு வைக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, டாமிக்கு தானே வைக்கணும் பால் சாதத்தை, போய் தெருநாய்க்கு வைக்கிறா பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பெருமைப்படுறாங்க. பார்த்தியா கிருஷ்ணா எவ்வளோ ஒரு மாதிரி மனிதனையும் அப்படி இப்படின்னு இருந்தா இப்போ கெட்டிக்காரி ஆயிட்டா வளர வளர அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் சொல்ல ராமுவுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. பெற்றோர்கள் வளர வளர மனிதநேயத்தோடு இருக்கிற இந்த குழந்தைங்களோட மனசை போக்கிடுறாங்க, நீக்கிடுறாங்க. குழந்தை பிறக்கும்போது கடவுளோட உறுப்பினராக இந்த பூமியில் பிறந்தாலும் அது இறக்கும்போது இந்த மனிதனுடைய உறுப்பினராக மனிதநேயமே இல்லாமல் இருக்குது. இதனால நம்ம வேற உயிர்கள்ட்ட நீங்கள் மனிதநேயம் காக்கலாட்டியும் நம்ம மனிதர்கள்ட்டையாவது மனிதநேயத்தை காமிங்க. தண்ணி கேட்டால் கொடுங்க. இவங்க திருப்பி திருப்பி வருவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. என்றைக்குமே உதவி செய்கிறதுனால நம்ம என்றைக்கும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அந்த கடவுள் ஆண்டவன் மேலே தான் இருக்கார். அதனால எப்போதுமே எல்லோருக்கும் உதவி செய்து மகிழுங்கள். குழந்தைகளை உதவி செய்ய சொல்லி பழக்குங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் திஷா திரவிராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் பயின்றது உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.